கடந்த 28 ஆண்டுகளில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வாக்களிக்காத தேர்தலாக நேற்று நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அமைந்துள்ளது. கடந்த 1996ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை நடந்த அனைத்து தேர்தல்களிலும் செந்தில் பாலாஜி அவரது சொந்த ஊரான ராமேஸ்வரப்பட்டி புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் காலையில் முதல் ஆளாக குடும்பத்துடன் சென்று ஓட்டு போடுவது வழக்கம். ஆனால் கடந்த 28 ஆண்டுகளில் நேற்று நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதன்முறையாக செந்தில் பாலாஜி வாக்கு போடாததால் திமுகவினர் சோகத்தில் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 68,321 வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் அங்குள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் தேர்தல் அலுவலர்களால் சீல் வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் கருவிகள் அந்தந்த தொகுதிகளில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களுக்கு மிகுந்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டன. வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளுக்கு அருகே மத்திய துணை ராணுவ படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அதற்கடுத்த அடுக்குகளில் தமிழக காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் காவலர்களும் கண்காணிப்பு பணியை மேற்கொள்வர். வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் சுழற்சி முறையில் கட்சிகளைச் சேர்ந்த முகவர்கள் அமர வைக்கப்படுவர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள ராசிபாளையத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் இரவு 9 மணி வரை வாக்குப்பதிவு நேரம் நீட்டிக்கப்பட்டிருந்தது. வாக்கு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறால் காலையில் வாக்குப்பதிவு தாமதமாக தொடங்கிய நிலையில் அங்கு மாலை 6 மணிக்கு முன்பு வாக்களிக்க சென்றிருந்த வாக்காளர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டன. இதையடுத்து இரவு 9 மணி வரை வாக்குப்பதிவு நேரம் நீட்டிக்கப்பட்டிருந்தது. மாநில எல்லைகளில் சோதனைகள் தொடரும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். பறக்கும் படை, நிலையான கண்காணிப்பு குழுக்கள் கலைக்கப்பட்டாலும் தேர்தல் கமிஷனின் நடத்தை விதிகள் அப்படியே உள்ளன என்று தலைமை தேர்தல் அதிகாரி கூறியுள்ளார். தேர்தல் பணிகளில் சிறப்பாக பணியாற்றிய போலீசாருக்கு சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பாராட்டை தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதியாக தினேஷ்குமார் திரிபாதி நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் கடற்படையின் துணை தளபதியாக தற்போது பதவி வகித்து வருகிறார். இந்திய கடற்படையின் தற்போதைய தலைமை தளபதி ஆர் ஹரிகுமாரின் பதவிக்காலம் இம்மாதம் இறுதியில் நிறைவடைய உள்ளதை அடுத்து தினேஷ்குமார் திரிபாதி பதவியேற்க உள்ளார். தற்போதைய மக்களவைத் தேர்தல் நாட்டின் 2வது சுதந்திர போராட்டம் என்று மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ், இடதுசாரிகள் கட்சிகள் சித்தாந்த ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் திவாலாகிவிட்டன என்று பாஜக தேசிய தலைவர் JP நட்டா விமர்சித்துள்ளார். கேரளாவில் ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு தொகுதியில் பாஜக வேட்பாளர் K. சுந்தரனை ஆதரித்து நட்டா பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது இவ்வாறு பேசியுள்ளார். அத்துடன் ஒரு தரப்பினரை மட்டும் திருப்திப்படுத்தும் அரசியல், வாக்குக்காக மக்களை பிளவுபடுத்துவது, வாரிசு அரசியலை முன்னிறுத்துவது, வாக்கு வங்கி அரசியல் ஆகியவற்றை முதன்மை கொள்கையாக கொண்டு ராகுல் காந்தி செயல்படுகிறார் என்றும், ராகுலின் இந்த கொள்கைகள் அனைத்துமே இந்திய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புக்கு காங்கிரசும் ராகுலும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் என்றும், இதேபோல கடந்த உள்ளாட்சி தேர்தலில் கேரளத்தில் ஆளும் இடதுசாரி கூட்டணி தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் ஆதரவுடன் தான் களம் இறங்கியது. இவ்வாறு இரு கட்சிகளுமே தேச விரோத சக்திகளுடன் தொடர்பில் உள்ளன என்றும் JP நட்டா விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர்கள்தான் சிறைக்கு செல்ல அஞ்சுவார்கள், இடதுசாரி தலைவர்களுக்கு சிறை செல்ல எந்த அச்சமும் இல்லை என்று காங்கிரஸ் MP ராகுல் காந்திக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பதிலளித்துள்ளார். முன்னதாக கேரளத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட ராகுல் காந்தி இரு மாநில முதலமைச்சர்கள் ஹேமந்த் சோரன், கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை விசாரணையை எதிர்கொண்டு மத்திய பாஜக அரசால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். என்னிடம் கூட அமலாக்கத்துறையினர் 55 மணி நேரம் விசாரணை நடத்தியுள்ளனர். எனது MP பதவியும் பறிக்கப்பட்டது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மீதும் அமலாக்கத்துறை வழக்கு உள்ளது. ஆனால் அவர் இதுவரை வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்படவில்லை, சிறைக்கும் செல்லவில்லை. நான் பாஜகவை 24 மணி நேரமும் விமர்சிக்கிறேன். ஆனால் கேரள முதலமைச்சர் என்னை மட்டும் விமர்சிக்கிறார், பாஜகவை அதிகம் விமர்சிப்பதில்லை. இதில் ஏதோ புதிர் உள்ளது என்று
கூறியிருந்தார். இதன் மூலம் பாஜகவுடன் பினராயி விஜயன் இணக்கமாக செயல்பட்டு வருகிறார் என்றும் ராகுல் மறைமுகமாக குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் நாடாளுமன்ற தேர்தல் 2 கட்டமாக வரும் 26 மற்றும் மே 7ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் மோடி 4வது முறையாக இன்று மீண்டும் கர்நாடகா சென்றுள்ளார். பாஜகவின் வெற்றியில் தமிழகத்தின் பங்கு பெரிதாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மீது எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது என்றும் அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சி முற்றிலும் காலாவதி ஆகிவிட்டது என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்திய அரசியலில் தனது இருப்பை காங்கிரஸ் இழந்துவிட்டது என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்.